துலாம் ராசி இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், எடுக்கிற காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக செயல்படணும். ஸோ யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தால் இவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஸோ இவங்க கூட மட்டும் இந்த பர்சன்ஸை வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ரிலேஷன்ஷிப், லவ் இந்த மாதிரியான நபர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது. லவ்வரை தள்ளி வைனா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்க. அப்படி அவங்க கூட இருந்தா தானே. ஆனா துலாம் ராசி இவங்களுக்கு வந்து அவங்க கூட இருந்தா தான் பிரச்சனையே. ஆக்சுவலாக அந்த டெவில் வெளியே வரும்போது யாருக்கு என்ன நடக்குதோ இவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். உடனே அது பேய், பிசாசு, கெட்டது அப்படின்னு இவங்க எந்த அளவுக்கு ஹானஸ்டியோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு போனாங்கன்னா சக்ஸஸ் ஆகும்? ஸோ துலாம் ராசி இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், எடுக்கிற காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக செயல்படணும். இந்த காரியம் நான் செய்ய போகிறேன், இது வந்து நான் இந்த டீல் நான் எடுக்க போகிறேன், இப்படி நான் இருக்க போகிறேன் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷனாக யார்கிட்டயா சொல்லிட்டு போகலாமே தவிர்த்து அவங்களுடைய அக்செப்டேஷன் வாங்குறது, அவங்க சஜஷன் வாங்கணும்னு நினைக்கிறது, அவங்க ஓகே சொன்னால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறது. ஸோ யாரையோ ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தால் இவங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. சுதந்திர தன்மையோட செயல்படுறாங்க, சுதந்திரமா இவங்க இருக்கிறாங்க, இவங்களோட காசுல எதா இருந்தாலும் செய்யறாங்க அப்படின்ற போது ஸோ கண்டிப்பா அவங்க எடுக்கக்கூடிய பெரிய காரியங்கள் கூட சக்சஸ் ஆகும். ஓகே. ஸோ அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ அவங்க வெளில போகும்போது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம பார்க்குற விஷயம் இல்லைன்னா நம்ம வேர் பண்ணுற விஷயம் கூட நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இவங்க என்ன மாதிரியான கலரில் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போகிறாங்க, இல்லை இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த கலர்ஸ் பார்க்குறாங்க அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா என்ன மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ இவங்க வந்து 3 கலர்ஸ் வந்து வேர் பண்ணலாம், ரொம்ப லக்கியானதாக இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப லக்கியான கலர் இவங்களுக்கு பிங்க் கலர். பிங்க் கலர் ரொம்ப லக்கியானதாக இருக்கும், அதை வேர் பண்ணிட்டு போகலாம். அந்த இண்டிபெண்டன்ட் தன்மை உருவாகும், அவங்களுக்குள்ள சால்டியூட் உருவாகும். ஸோ அண்ட் வந்து லைட் க்ரீன், அதுவும் இந்த 2 கலரும் எனக்கு கிடைக்கல அப்படின்னும் போது ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சமாதானம், அமைதி, அந்த மாதிரி ஒரு மாதிரி சாந்தி, எப்படியுமே ஒரு மாதிரி காமான டைப்பாக இருக்கும், பீஸ்ஃபுல்ல கொடுக்கும். எஸ், ஓகே, சூப்பர் மேம். ஸோ நம்ம துலாம் ராசி அன்பர்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க கூட மட்டும் இந்த பர்சன்ஸை வச்சுக்காதீங்க. இந்த மாதிரியான நபர்களை வந்து துலாம் ராசி அன்பர்கள் வந்து அவாய்ட் பண்ணணும்னா எந்த மாதிரியான பர்சன்ஸை அவாய்ட் பண்ணணும்? ஸோ இவங்க என்ன மாதிரியான பர்சன்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரிலேஷன்ஷிப், லவ் இந்த மாதிரியான நபர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது. பிகாஸ் நீங்க உங்களுக்கே ஒரு கேள்வி வரும், என்ன இப்படி சொல்றீங்க, லவ்வரை தள்ளி வைனா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்க கூட இருந்தா தானே. ஆனா துலாம் ராசி இவங்களுக்கு வந்து அவங்க கூட இருந்தாதான் பிரச்சனையே. ஸோ இவங்களா சுதந்திரமா இண்டிபெண்டா செல்ஃப் லவ் பண்ணிட்டு இருந்தா கூட நல்லா இருந்துருவாங்க. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப டீப்பா இருக்கும் போது அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன ஒரு மன உளைச்சலாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஹர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், அது இவங்களுக்கு பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இவங்க எப்பவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும், ஹானஸ்டாக இருக்கணும்னு பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடிய லவ்ன்ற பேரில் அவங்க பண்ணுற அட்டூழியம், அழிச்சாட்டியதை இவங்களால தாங்கிக்க முடியாது. ஸோ அது இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு ப்ராக்டிக்கலான விஷயங்களும் இதனால அது பாதிக்கும். ஸோ அதனால இப்படியான நபர்கள் அது ஒத்து வந்தா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கூட ஓகே, இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்ற போது அங்க இருந்து இவங்க கொஞ்சம் தள்ளி நிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துலதான் வந்து லாக்கே ஆவாங்க. நீ அதை பண்ணாத, அங்க போகாத, இங்க வராத, எப்ப வருவ அப்படின்னு ஒரு படத்துல உள்ள டைலாக். ஸோ அந்த மாதிரியான பர்சன் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பர் சிஸ். ஸோ இவங்க வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுங்க. ஸோ துலாம் ராசி என்பர்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை கைவிடணும், இந்த பேட் ஹேபிட்ஸ் வேண்டாம் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஸோ இவங்க வந்து எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க, தள்ளி நிற்பாங்க. அதனால என்ன ஆகும்னா நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களை விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க இருக்கும். ஆனால் இவங்க ஆரம்பத்துலேருந்தே இவங்க
கொஞ்சம் எல்லார்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு ஒரு பவுண்டரிஸோட இருப்பாங்க இவங்க. ஸோ லைக் இன்ட்ரோவர்ட் மாதிரி இருப்பாங்க. அதனால நிறைய வாய்ப்புகள் இவங்களை விட்டு போயிருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை இவங்க கைவிடணும். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், நான் வந்து யாரா இருந்தாலும் ஒரு எல்லையை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லையோடயே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அதை குறைச்சிக்கிட்டா நல்லது. மனுஷங்களோட பழகுங்க. ஓகே, ஸோ துலாம் ராசி என்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ஸ்ட்ரென்த்னா என்ன சொல்லுவீங்க? துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த ஹிடன் ஸ்ட்ரென்த் அப்படின்ற போது இது கைண்ட் ஆஃப் ஒரு டாக்ஸிக்கா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு பார்க்கும் போது. இவனோட ஹிடன் ஸ்ட்ரென்த் என்னன்னா, நான் எந்த அளவுக்கு ஹானஸ்டி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்குள்ள ஒரு டெவில் இருக்கிறான். ஸோ ஆக்சுவலாக அந்த டெவில் வெளியே வரும்போது இவங்க யாருக்கு என்ன நடக்குதோ இவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். இவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அண்ட் இவங்களுக்கு எல்லாமே ஃபேவராக நடக்கும். ஸோ அப்போது அந்த டெவில்ன்ற அந்த ஒரு தன்மை, இந்த டெவில்ன்ற தன்மை வந்து உடனே அது பேய் பிசாசு கெட்டது அப்படின்னு இல்லை. அந்த டெவில்ன்ற தன்மை எப்போ வெளியே வருதோ அப்போது சில விஷயங்கள் ஃபில்டர் ஆகும், சில நன்மைகள் அதனால் நடக்கும், சில பாடங்கள் கிடைக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக இவங்களோட ஹிடன் ஸ்ட்ரென்த்தே. ஓகே, இவங்க எந்த அளவுக்கு ஹானஸ்டியோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒரு அரக்க குணமும் உள்ள இருக்கும். அது வெளியே வரும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய அந்த பூம் அவுட் மாதிரி நடக்கும். இதனால இவங்க பயப்பட வேணாம், ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் பயப்படணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நல்லவனா இருக்காங்க, கொட்டி 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 அடக்கி வைப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்க யாரு அப்படின்ற சுயரூபத்தை காட்டும் போது மேபி அவங்க பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூப்பர் மேம், சூப்பர். ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கு நியூஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, கடந்த காலத்துல இருந்து இவங்க வெளியே வந்துடணும், கடந்த கால நினைவுகள் இருந்து வெளியே வந்துடணும். எந்த மாதிரியான நினைவுகள்னா, எதெல்லாம் இவங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அழுகையும் சோகத்தையும் கொடுக்குதோ அந்த நினைவுகள் இருந்துலாம் வெளியே வந்துடணும். ஆனா நினைவுகள் இருக்கணும். என்ன நினைவுகள்னா, சந்தோஷமான தருணங்கள், ஸ்வீட் மெமரிஸ், கோல்டன் மெமரிஸ், இதெல்லாம் இருக்கணும். இந்த இப்படி இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். இமோஷன்ஸை அப்படி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து மென்டலி பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்களோட ராசி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் தராசு சிம்பிள். பட் இவங்களோட வீக்னஸ் இமோஷனல் இம்பேலன்ஸ். எப்போ இவங்க இமோஷனல் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்களோ அப்போ இவங்களால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட முடியும் லைஃப்ல. அடுத்த அந்த பெரிய டெவலப்மெண்ட்டு அவங்களால பார்க்க முடியும். ஸோ அப்போ இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்றத யூனிவர்ஸ் மெசேஜ். சூப்பர், வண்டர்ஃபுல் மெசேஜ். ஏன்னா வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மென்டலி ஸ்ட்ராங், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்குன்னுவாங்க. பட் எமோஷ்னலி வீக்காக இருக்கும்போது நிறைய விஷயங்கள்ல லாக் ஆகிடுவாங்க. பட் எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றது மஸ்ட்டு லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றதுனா எமோஷ்னலி நீங்கள் பேலன்ஸ்டாக இருந்தே ஆகணும் அப்படின்னு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான மெசேஜை டேரட் மூலமாக கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சிஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த 12 ராசி அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேம் சொன்னது எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லவ் யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க, நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.